ஹாய் ஹலோடா பெரியஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட ஹரிகா. என்னடா இவ திடீர்னு கான்ட்ராக்ட் மேரேஜ் கொண்டு வந்திருக்காங்க பார்க்காதீங்க. எனக்கு டைம் இருக்கும்போதே ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலான்னு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ காலேஜ் ஓப்பன் ஆக போதா, நானும் போய் காலேஜில் சேரணும். எனக்கும் கொஞ்சம் படிப்பெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால எனக்கு டைம் கிடைக்கும் போதே நான் எல்லாத்தையும் முடிச்சிடலான் இருக்கேன்டா. அதனால தான் எல்லாத்தையுமே சீக்கிரமா போடுறேன். சரிங்களா? இவ்வளோ நாள் என்னோட ஸ்டோரிஸ் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்கு தெரியல எவ்வளவு தூரம் இதை என்னால கொண்டு போக முடியும்னு தெரியல. பட் ஆனா இப்ப காலேஜ் ஓப்பன் ஆகுறதுனால நான் இது கண்டினியூ பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ண ட்ரை பண்றேன்னா. எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற எல்லா எஃப்எஃப்ஐயும் ஒன் ஷாட்டு ஸ்பெஷல் பார்ட்டு இது எல்லாத்தையுமே போட்டுருவேன். போட்டதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலான்னு ஒரு ஐடியால இருக்கேன்டாமா. அதனாலதான் எனக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாத்தையும் போட்டுனாட்டு போட்டுட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டோரி அப்படி இப்படின்னு இருந்தா. சரிங்களா? ஸ்டோரியோட ஸ்டாண்டிங் சீனே பார்த்தா நம்ம ஆரண்டா கார்ல உட்காந்துட்டு தயங்க அப்படியே முளைச்சுட்டு இருக்கான். தயங்கு செம்ம பயமா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஜின்னு நிக்கிறான், அந்த பக்கம் பார்த்தா ஜேகப்பு, சைட்ல பார்த்தா நம்ம சுகா நிக்கிறான். அப்படியே ஃபுல்லா செம்ம பயத்துல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. பேபி பாய், உன்னை எப்படி எல்லாம் நினைச்சேன் தெரியுமா? நீ சரியான பாய் போட்டின்னு நினைச்சேன் பேபி பாய். ஆனா இப்ப அவ்வளோ பெரிய வேலையை கட்டிட்ட. கடைசியா எங்களுக்கே அடியில அடுப்பு வச்சுட்டு போயிட்ட பத்தியா? சனம் சின்ன பிள்ளைன்னு நினைச்சா நீ பண்ணிருக்கிற வேலையெல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரியே தெரியல செல்லம். அது எப்படி செல்லம்? எங்ககிட்ட அப்படியே தேனோம் இன்னைக்கு பேசுனேன். எங்க அப்பன்னு சொல்லியிருக்காரு, நீ கல்யாணம் இவ்வளவு கிராண்டா இருக்கணும், இவ்வளவு பேரு வரணும், மண்டப செட்டப்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இப்படி பிள்ளை இன்னைக்கு பேசுவோம். ஏமாந்த 6 பேரு இழுச்ச வச்ச மாதிரி நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு பூமு மாடு தலையாட்டுற மாதிரி ஒவ்வொரு வேலையும் பார்த்தா அப்படியே நோகாம எங்ககிட்ட இருந்து லேப்டாப் ஆட்டைய போட்டு எங்களையே கூத்து விட்டுருக்க பார்த்தியா? அங்க இருக்கடி சொல்லும். ஆனா என்ன இவ்வளோ வேலை பண்ண நீ அத உங்க ஸ்கூல் லேப்டாப்க்கு ஷேர் பண்ண பார்த்தியா? அங்க சிக்னடி சொல்லும். இப்படி சொல்லிட்டு தயங்கிட்ட சொல்லும் போது தயங்க அப்பதான் யோசிக்கிறான். ஏன்னா அவன் ஜிம்னா கிட்ட எனக்கு இந்த மாதிரி மண்டோல் செட்டப் எல்லாம் பாக்கணும், அதுக்கு உங்க லேப்டாப் கொடுங்க, நான் பாத்துட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அப்படி பாவமா பாத்துருக்கோம். ஜிம்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுக்கு தயங்கி இருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் இவன் ஸ்கூல் படிக்கிற பிள்ளை தானே, இவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டுதான் லேப்டாப்ப கொடுத்துருந்திருப்பான். இப்ப அப்படியேதான் யோசிக்கிறான். என்ன பேபி எல்லாமே தெளிவா பண்ணியே, அத தெளிவா பண்ணணும்னு தோணுச்சான். போய் உங்க ஸ்கூல் லேப்டாப்கா ஷேர் பண்ணிருப்ப, அதே மாதிரியே ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஜிம்னா லேப்டாப்லயே இருந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருக்கேன். சொல்லும் கவர்மெண்ட்டுக்கு கொண்டே ஒரு காப்பி சென்ட் பண்ணி வச்சிருக்கா. என்ன இவங்க 6 பேரும் உள்ள போயிருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆயிட்டு நம்ம லைஃப் ஹாப்பியா பாத்துக்கலாம்னு நினைச்சாச்சலும். இங்க பாரு தங்கம், என் பிரதர்ஸ பாதுகாக்கிறதுக்குதான் அவன் அண்ணன் ஆரம்பிருக்கான் பார்த்தா. அவன் அவ்வளவு சீக்கிரம் அவங்க தம்பிக்கையில எல்லாம் விளங்க மாட்ட விட்டுருவானா? எனக்கு இது கூட பெருசா தெரியல செல்லம். நீ இந்த மாதிரி மாட்டி விட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இட்ஸ் ஓகே பரவாயில்ல. ஆனா இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ணிருக்க பத்தியா? போடா வெண்ணங்களா? எங்களை பார்த்தா உனக்கு வெண்ண மயிறு மாதிரி தெரியுது. உங்க அப்பனுக்கு 25 லட்சம் அப்படியே தூக்கி கொடுத்தோம் பத்தியா? நாங்க வெண்ணங்க ஆரம்பி இந்த மாதிரி சொல்லிட்டு தயங்க பார்க்கும் போது தயங்கதான் அப்படியே பயத்திலே பாக்குறான். என்ன பயப்படுற மாதிரி நடிச்சா உன்னை விட்டுருவோமா? நீங்க பண்ண தப்புக்கு தானே நான் அப்படி பண்ணேன். நீங்க மட்டும் எல்லாமே கரெக்டா பண்ணீங்களா? நீங்க என் அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி அவரை கொல்ல பாத்தீங்கல்ல, அதுக்கப்புறம் என் அம்மாவை மிரட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் என் வீட்டுல இருந்து என்ன உங்க கூட கூட்டிட்டு போயிட்டீங்கல்ல, நீங்க மட்டும் எல்லாமே கரெக்டாவா பண்ணீங்க. டிஃபால்ட் போல அழுகிற மாதிரி போகும்போது ஆரம்பிக்கலாம். அச்சோ பேபி பாய், இப்பெல்லாம் அழாத, உன் கேரக்டருக்கு செட்டே ஆகாது தெரியுமா? ஒரு 10 வயசு புள்ள பண்ற வேலையாடா பண்ணிருக்க. ஒரு மாஃபியா கிங்கையே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க. 10 வரைக்கும் அவன் வீட்டுல இருந்து தப்பிச்சு போயிருந்திருக்க. ஆனா பேபி நீ இவ்வளவு இது சரியா பண்ண பத்தா? ஆனா ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்ட சொல்லும். தயங்குதான் அப்படியே நிமிர்ந்து ஆரம்ப பாக்குறான். இப்ப சுகாதா அப்படியே தயங்கோட ஹால் டிக்கெட்டை எடுத்து அப்படியே தயங்க முன்னாடி காட்டுறான். என்ன பாக்குற பேபி? எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்டியே, அத ஆன்லைன்ல தானே அப்ளை பண்ணணும். அங்க போய் அப்ளை பண்ணும்போது மொத்த டீட்டெயிலும் போட்டுருவாங்கல்ல. என்ன ஜிமினாவை சும்மா நினைச்சியா? 2 நிமிஷத்துல மொத்த டீட்டெயிலையும் அவன் எடுத்து காட்டான்னு தெரியுமா? ஆனா பேபி
நாங்களாவது பரவாயில்ல, ஏதோ ஓரளவு நார்மலா இருக்கும். ஆனா அந்த 2 பக்கிகளும் உங்க மேல கொள்ளவெறி கோவத்துல இருக்கும். அதுவும் செக்கெல்லாம் உன்னை பார்த்தாலே கொண்டுருவோம் போல, அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கான். ஏன்னா நீங்க யார உள்ள அனுப்பியிருக்க? செக்கியோட பாசமான அண்ணனை உள்ள அனுப்பியிருக்க. அப்ப தம்பிக்காரன் அப்படி இருப்பான். அவன் சும்மாவே ஒரு டெவலு. இதுல இந்த வேலை நான் பார்த்து வச்சிருக்கேன் செல்லம். உன்னை நாங்க நினைச்சா கூட அவங்க 2 பேர்த்த இருந்து காப்பாத்தவே முடியாது தெரியுமா? நீ பண்ண வேலைக்கு ஜிமினா தூங்கியே 1 மாசத்துக்கு மேல ஆகுது. உள்ள அந்த அளவுக்கு கிறுக்கா இருக்குது. ஆனா பேபி ரொம்ப தப்பு பண்ணிட்ட. எப்பவுமே உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நாங்க நினைச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு பண்ணதுக்கு அவங்க 2 பேரும் உன்னை நல்லா பண்ணுவாங்க செல்லம். நாங்களாம் எதுவும் தடுக்க மாட்டோம் நீ செல்லம். இப்ப தயங்கதான் அப்படியே சுகமா பாக்குறான். நீங்க பாருங்க, நீங்க பண்ணதுக்கு தானே தண்டனை வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி நான் கரெக்டா தானே கான்ட்ராக்ட் பேப்பர்லயும் சைன் பண்ணிருக்கேன். நீங்க என்ன புத்திசாலியா? நீங்க கேனப்பழுது தானே. இப்படி இவ சொல்லும் போது இந்த சைடு ஜின்னுக்கு செம கோவம் வருது. அப்படியே முறைச்சு பாக்குறான். ஆமா, நீங்க கேனதான், கண்டிப்பா சொல்றேன், நீங்க கேனதான். ஒரு 10th படிக்கிற பையன் அவனால என்ன பண்ண முடியும்னு நினைச்சுதானே அவங்க ஃபேமிலியே அவன் கிட்ட இருந்து பிரிச்சிங்க. ஆனா நீங்க என்ன வெறும் சாதாரண ஒரு தீக்குச்சியா தானே நினைச்சீங்க. அதை வச்சுதான் இன்னைக்கு உங்க சாம்ராஜ்யத்தை நான் எரிச்சிருக்கேன் பாத்தீங்களா? கண்டிப்பா சொல்றேன், நான் பத்த வச்ச இந்த நெருப்பு அவ்வளவு சீக்கிரம் அடையாது. உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க கேன பழுகுதான். நான் உன்ன அடுத்து சொல்லுவேன், நீங்க கேன பழுகுதான். இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு கத்திக்கு இருக்கும் போது நம்ம தயங்கோட கணத்துலதான் ஒரு ஸ்லாப் விழுகுது. தயங்க அப்படியே பாக்குறான். என்னடா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என் பிரதர் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அமைதியா உட்கார்ந்து இருந்தா. மயிறு, உனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு உனக்கு தெரியுதுல, மூட்டை வந்து கார்ல ஏற மாட்டியா? இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெக்கே தான் அங்க நிக்கிறது. ஜெக்கே பார்த்தோன்னா பிள்ளைக்கு செம்ம கோவம் வருது. தயங்க அப்படியே பாக்குறான். என்ன, உன் கூட வந்து கார்ல ஏறிடுவான்னு நினைச்சான்? கண்டிப்பா சொல்றேன், நீ பார்த்த தயம் நான் கிடையாது. இப்படி தயம் சொல்லும் போது தயங்கோட நெக்கதான் யாரோ கிரிப் பண்ற மாதிரி இருக்கு. தயம் அப்படியே பாக்குறான். பார்த்தா ஜின்னாதான். ஏண்டா வெண்ண, உன்னால கிட்டத்தட்ட 1 மாசமா தூங்கல. பைத்தியக்காரன் மாதிரி உன்னை தேடிக்கிட்டு தெரிஞ்சது தெரியுமா? ஆனா செல்லம் சிக்கிட்ட பத்தியா, இனி இருக்குடா உனக்கு. இப்படி சொல்லிட்டு அவன் நெக்கதான் நல்லா கிரிப் பண்றான். ஆனா தயங்க அதை எதையுமே பண்ணல. அப்படியே பாக்குறான். தலைவான், என் வாழ்க்கையில எனக்கு இதுக்கு எதுவும் கிடையாது. இவங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நான் நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு இப்படியே சாகலாம். இப்படி சொல்லிட்டு அது அப்படியே கண்ணதான் மூடுது. திடீர்னு பார்த்தா ஜிம்னாதான் அவனோட நெக்ல இருந்த டைட்டை தான் அப்படியே லூஸ் பண்றான். தயங்க அப்படியே பொத்துன்னு விழுகுறான். என்ன பேபி பாய், இப்படியே நெரிச்சு சாவடிச்சிருவேன்னு நினைச்சியா? கண்டிப்பா அப்பெல்லாம் உன்னை கொல்ல மாட்டேன்டா. ஆனா உன்னை கொல்லுவேன், வேற விதமா கொல்லுவேன். வாழ்க்கையில இருக்கிற மொத்த நரகத்தையும் செல்லும் உனக்கு நான் காட்டுறேன், சரியா? வா, நம்ம இப்ப வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம் செல்லும். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் தயங்கோட கையதான் பிடிக்கிறான். தயங்க அப்படியே தட்டியே விடுறான். பாரு, நான் கண்டிப்பா சொல்றேன், உங்க கூட நான் வரமாட்டேன். உனக்கு என்ன அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? அதுவும் இந்த ஜின்னா கிட்ட இப்படி பேசுற அளவு? செல்லம், நான் தூங்கி 1 month ஆச்சா? ஆல்ரெடி சைக்கோ மாதிரிதான் இருக்கேன். என்ன ரொம்ப சைக்கோவா மாத்தாதடி செல்லம். கொள்ளைங்க மரியாதா. நீ ஏன் வந்துட்டேன்னா வச்சுக்கோ, உனக்கு செய்குலி சேதாரம் எல்லாம் கம்மியா இருக்கும். ஆனா நான் பொடிச்சு தூக்கிட்டு போனேன், நான் தாங்க மாட்டேடி. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஜெக்கி தான் பாக்கான். என் பிரதர் கூப்பிடுறான்ல, மூட்டு வரதை விட்டுட்டு என்னடா வாய் ஓவரா பேசுற? இப்படி சொல்லிட்டு அவன் கூப்பிடும் போது தயங்க அப்படியே பாக்குறான். பார்த்து அப்படியே ஜெக்கி பார்த்து ஒரு நக்கலா சிரிக்கிறான். ஜெக்கிக்கு செம கோவமா இருக்கு. அவன் அப்படியே பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கிட்ட கொண்டு போறான். ஆனா தயங்க அதை ஈஸியாவே தடுத்துடுறான். இப்ப அப்படியே ஜெக்கிய பார்த்துதான் ஒரு ஸ்மெட் பண்றான். ஜெக்கி அப்படியே பாக்கான். என்ன, உனக்கு மட்டும்தான் பாக்ஸிங் தெரியும்னு நினைச்சியா? எனக்கும் தெரியும். இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜெக்கியோட ஃபேஸ்ல தான் ஒரு பஞ்ச் விடுறான். ஜெக்கி அப்படியே ஒரு அடி பின்னாடி போய் நிக்கிறான். இங்க பாரு, என்ன 10th படிக்கிற பையன் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சா? ஜிம்னாவோட லேப்டாப்ல அவனுக்கே தெரியாம அவன் லேப்டாப்பை எடுத்து அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என் லேப்டாப்புக்கு சென்ட் பண்ணிட்டு உங்க வீட்டுல இருந்த பாக்கல என் லேப்டாப்பை ஹேக் பண்ணி இந்த மொத்த டீட்டெயில்ஸை எல்லா இடத்துக்கும் அனுப்பின எனக்கு என்ன அடிக்கிறது ஒண்ணு ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம தயங்குதான் ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். இந்த சைடு ஆரம்பம் தான் அப்படியே பாக்குறான்.
மத்த பேர் எல்லாரும் அப்படியே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வராங்க. இப்ப அப்படியே ஆரம்பிச்சுடுறான். இங்க பாரு, இது என் தம்பியோட ஃபைட்டு. என் தம்பியோட ஃபைட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இப்ப பொண்டாட்டி கூடயே போறானா, பார்க்கவே கண்குள்ளா காட்சியா இருக்கும். கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம். நம்ம பேபி பாயும் எப்படி ஃபைட் பண்றான்னு நம்மளுக்கு தெரியணும்ல. நாளை பின்னலாம் நம்ம கூட சண்டை போடும் போது இவனோட ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இப்பவும் நல்லா தானே இருக்கும். இந்த மாதிரி சொல்லும் போது பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே ஒரு ஸ்மைலோட பேக் சைட் போறாங்க. இப்ப ஜெக்கேக்கும் தயாங்கும் தான் ஃபைட் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஜெக்கே பாக்குறான், யாரா இந்த அடி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அளவுக்கு ஜெக்கே போட்டு அடி வேற லெவல்ல வச்சுக்கிட்டு இருக்கான். ஜெக்கேக்கே ஒரு கட்டத்துக்கு மேல மிரண்டு போயிடுறான். ஜெக்கே அப்படியே பாக்கலாம், வேணா தயாங் பாக்குறதுக்கு தான் 10th படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்கு, ஆனா அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி இருக்கு. ஜெக்கே அப்படியே 2 அடி பின்னாடி போறான். இப்ப பாக்கலாம். இப்படி சொல்லும் போது ஜெக்கே தான் அப்படியே பார்த்து கண்ணை தான் காட்டுறான். அப்படியே அமைதியா உட்காந்துறான். இந்த சைடு 2 பேருக்குமே சண்டை அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஜெக்கே தான் அப்படியே தயங்க பாக்குறான். பேபி பாய், சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல் சண்டை போறிய. என்ன ஸ்கூல் படிக்கும் போதே பாக்ஸிங் எல்லாம் போறியோ? உங்க அப்பன்ட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கா உன்னை பாக்ஸிங் கிளாஸ்க்கு சேர்த்து விடுற அளவுக்கு? இப்படி சொல்லும் போது நம்ம தயங்கோட கவனம் அப்படியே மிஸ் ஆகுது. அவங்க அப்பா பேச்சை கேட்டோன்னு பிள்ளை ஃபைட் பண்றதுலதான் கொஞ்சம் அப்படியே திணறுது. ஜெக்கே இதுதான் கரெக்டான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க்கு வாயிலே ஒரு பஞ்ச் விடுறான். தயாங் அப்படியே பறந்து போய் விழுகுறான். தயாங் அப்படியே பாக்குறான். பேபி பாய், ஃபைட் பண்ணும்போது எப்பவுமே கவனம் நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மேலதான் இருக்கணும். கவனத்தை சுதற விட்டேன்னா வச்சுக்கோ, இப்படிதான் வாய் உடஞ்சு ரத்தம் வரும். இந்த மாதிரி சொல்லும் போது தயாங் அப்படியே முறைச்சு பாக்குறான். என்ன பாக்குற பேபி பாய், இப்பெல்லாம் பாக்காத, உன்னை பார்த்தாலே எங்களுக்கு என்னென்னமோ பண்ணணும்னு தோணும். இவன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தான் அப்படியே கீழே இறங்குறான். கீழே இறங்கிட்டு அப்படியே ஜெக்கே கிட்டதான் வரான். ஜெக்கேக்குமே அடி செம்மையா விழுந்திருக்கும். அப்படியே பாக்குறான். வலிக்குதா? ஆனா இவன் எவ்வளவு தைரியம் இருந்தா உண்மையிலே கைய வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டக்க வரும்போது ஜின்னுதான் அப்படியே தடுக்கிறான். இங்க பாரு, ஆல்ரெடி அவன் அடி வாங்கியிருக்கான். இப்ப போய் அடிச்சேன்னு செத்துருவான். அதுக்கப்புறம் 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். அதுக்கு ஒரு நாள் கூட என்ஜாய் பண்ணாம அதுக்குள்ளயுமா கொள்றது? இப்படி சொல்லிட்டு கேட்கும் போது அப்படியே அமைதியா இருக்கான். இந்த சைடு தயாங் பாக்குறான். தயாங், இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க கூடாது. வலிக்குது. நம்ம முதல்ல இங்க இருந்து போகணும். கண்டிப்பா நம்ம இங்க இருந்தோம்னா அடுத்து இவங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க, நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்க. தயாங், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ. தயாங்னால எந்திரிக்க கூட முடியல, இருந்தாலும் அவன் ட்ரை பண்ணி அப்படியே எந்திரிக்கிறான். இங்க பசங்க எல்லாருமே அப்படியே தயங்க பார்க்காம அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு தயங்க தான் அப்படியே நைஸா நகண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள அப்படியே ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்குது. பட் ஆனா அது கால்லாம் செம்ம வலிக்குது. புள்ள அங்க இருந்து ஓடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போதுதான் தயங்கோட கால்லயே ஒரு ரோப்பு வந்து தட்டுது. தயங்க அப்படியே பாக்குறான். பார்த்தா சுகாதான். என்ன பண்ண? பேபி பாய், என்ன இப்பதானே ஃபைட் முடிஞ்சு, அதுக்குள்ள எங்க செல்லம் போற? அடுத்து என்ன ரன்னிங் ரேஸ் போலான் இருக்கியா? உனக்கு துணைக்கு வேணா நான் வரட்டுமா? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் தயங் கிட்டதான் வரும்போது தயங் அப்படியே அந்த ரோப்ல இருந்து ரிலீஃப் ஆயிட்டு வெளியே ஓடலான்னு பாக்குறான். சுகாதான் அதுக்குள்ளேயும் தயங் கிட்ட வந்துடுறான். பேபி பாய், எங்க போலான்னு இருக்க செல்லம், நானும் துணைக்கு வரேன். ஏன் சென்னையெல்லாம் கூட கூட்டிட்டு போக மாட்டியா? தனியாதான் போயா செல்லம்? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் தயங் கிட்ட வரும்போது தயங்க அப்படியே பாக்குறான். நீங்க பாருங்க, நீங்க பண்ணதுக்கு நான் பதிலுக்கு பதில் இது கலைஞ்சிருச்சு. என்ன விட்டுருங்க, நான் போகணும், என்ன விடுங்க. இப்படி சொல்லிட்டு போய் அப்படியே பின்னாடியே போகுது. சுகா பாக்குறான். என்ன பேபி பாய், அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சுன்னா எப்படி? நீ என்னெல்லாம் பண்ணிருக்க, உன்னால எனக்கு எவ்வளவு கோடி லாஸ் தெரியுமா? என் அண்ணன் எங்களெல்லாம் பார்த்து நீங்க யாரையும் என் அப்பனுக்கே பிறக்கல, அதே மாதிரி என் அப்பனுக்கு பிறக்காத எவனும் எனக்கு தம்பிகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். அதே மாதிரி அதுல என்ன சைன் பண்ணிருக்க? போட கேனப்பயலாம். என்ன பேபி, உங்களை பார்த்தா கேனப்பய மாதிரியா தெரியுது? இப்பெல்லாம் பண்ணது தப்பு தானே. இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் அனுபவிக்காம எங்கடிச்சு எல்லாம் போறோம். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே தயன் கிட்டக்கதான் ரொம்ப க்ளோஸ்ல வரான். தயனுக்கு அப்படியே பயமா இருக்குது. அவன் அப்படியே பாக்குறான். பேபி, எங்க பாக்குற? இங்கெல்லாம் நீங்க எங்கேயுமே ஓட முடியாது தெரியுமா? இந்த மாதிரி பேசிக்கிட்டேன் அவன் தயங்கோட காலதான் கட்டுறான். தயன் பாக்குறான். பிளீஸ் என்ன விட்டுருங்க, நான் இங்க இருந்து போகணும். என்னடா இப்பதான் ப்ரூஸ்லிக்கு தம்பி மாதிரி அப்படியே ஃபைட் பண்ணிக்கிருந்த,
இப்ப இப்படி கஞ்சிரா என்ன? அந்த ப்ரூஸ்லி தான் எங்க போயிட்டான்? எனக்கு இந்த அல்ல மூஞ்சி தேங்கலாம் பிடிக்கலப்பா. என்ன சொல்லும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு அவன் தயங்கோட கையும் காலையும் தான் அப்படியே கட்டுறான். தயங்க அப்படியே பாக்குறான். என்ன விட்டுருங்க, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரியான போதுன்னு கிடையாது. ப்ளீஸ் என்ன விடுங்க, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? இங்க பாரு சொல்லும், நாங்கெல்லாம் இந்த மாதிரி பையன்தான். எங்களுக்கு இப்படி இருக்கதான் பிடிக்கும். எந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்குதோ அந்த விஷயத்த அடையிறதுதான் ஆனந்தமே, தெரியுமா? என்ன சொல்லும், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுவா. எங்க கூட தானே 2 வருஷம் இருக்க போற, அப்புறம் உனக்கு எல்லாமே புரியும். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் தேங்க தான் அப்படியே லிக் பண்ணி தூக்குறான். எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க. தேங்க தான் அப்படியே கெஞ்சுறான். இங்க பாருங்க, நான் பண்ணது எல்லாம் தப்புதான். நான் எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. பாருங்க, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? நீங்க பண்ணதுக்கு தானே நான் பண்ணேன். என்ன விடுங்க, எனக்கு இப்பெல்லாம் எனக்கு பிடிக்கும். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன பேபி பாய், இதெல்லாம் பண்ணும்போது யோசிக்காம எல்லாத்தையும் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் யோசிக்கிற பத்தியா? அதே மாதிரி நாங்களும் இருக்கோம். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம தேங்க தம்பி காருக்குள்ள உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. தேங்க அப்படியே அந்த கையும் காலையும் பாக்குறான். அது கட்டுனது ஒன்னும் அவுக்கவே இல்லை. தேங்க அப்படியே அழுதுகிட்டே எல்லாரையும் பாக்குறான். இப்ப அப்படியே ஜின்னதான் பாக்குறான். பேபி பாய் இங்க பாரு, உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் சப்போர்ட் பண்ணேன், இல்லைன்னா சொல்லல பேபி பாய். பட் ஆனா இந்த விஷயத்துல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுப்பா. ஜேகோப், நீ எதுவும் உனக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறியாடா? ஐயா, எனக்குலாம் அந்த ஆசை இல்லப்பா. பேபி பாய், உன்னை நான் எப்பெல்லாம் பாத்துக்கிட்டேன். அங்க இருந்த அந்த 3 டேஸும் உனக்கு மேல ஏதாவது ஒரு கீரல் பட்டுருமா? அப்படியே பூ மாதிரி தானே தாங்கினேன். ஆனா எங்களுக்கு எவ்வளவு பெரிய வேலையை காட்டிட்ட. என் அங்கேயே ஜெயிலுக்கு அனுப்பிருக்கல, வீட்டுக்கு வாட்டி உனக்கு இருக்கு. இந்த மாதிரி சொல்லும் போது தாங்க தான் அழுதுகிட்டே போக்கலாம். ஜேகேதான் சொல்றான், பேபி பாய், என் பிரதர்ஸ் எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க? அவன் சின்ன பையன், அவனை பார்த்துதான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமே தெரியக்கூடாதுன்னாங்க. ஆனா என்ன பண்றது பேபி பாய், நீ தான் கரெக்டா எதையுமே யூஸ் பண்ணிக்கல. கடைசியில நீ உன்னை பண்ணிட்டு போன பத்தியா? அதுல என் ஹேங் எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க? டேய் செக்கி சின்னா, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம்ட்டாங்க. ஆனா இப்பவே உனக்கு என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. ஆனா என் ஹேங் சொல்லியிருக்காங்கப்பா, முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டுதான் நம்ம எதா இருந்தாலும் பண்ணணும். வேணா அவங்க அப்பாவோட ஆசைன்னு சொல்லி முன்னாடியே நம்மள்ட்ட சொன்னால, அத மறக்கவே கூடாதுன்னாங்க. அப்போதான்டா சொல்லும், உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு கல்யாண லைஃப்னா என்னங்கிறத நான் சொல்லித்தரேன், சரியா? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே தாயங்கோட லேப்லதான் அப்படியே கைய வைக்கிறான். தாயம் பாக்குறான். என்ன பண்றது, கைய எடு. என்னடி சொல்லும், இதுக்கே நீ இப்பெல்லாம் பண்ணனா உனக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தயாங்கதான் அப்படியே சுகா மடியில தூக்கி உட்கார வைக்கிறான். பாக்குறான் தயாங், என்ன பண்றீங்க? என்ன வேணுங்க, நான் போகணும். எங்க செல்லம் போவ? இதுக்கப்புறம் நீ எங்க போக முடியும்? எங்க கிட்டதான் உனக்கு இனி வேற ஆப்ஷனே கிடையாது, தெரியுமா? இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம சுகாதான் அப்படியே தயாங்கதான் பாக்குறான் மேல இருந்து கீழே வரைக்கும். பேபி பாய், சும்மா சொல்லக்கூடாது. 1 மாசமா தான் உன்னை பார்க்கல, ஆனா ஆளு அதுக்குள்ளயும் வேற லெவல்ல இருக்கே. இந்த மாதிரி அவன் அப்படியே மேல கீழே பாக்குறான். தயங்க அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறான். சுகாதான் சும்மா இல்லாம தயங்கோட இப்பதான் ஒரு மாதிரி ரப் பண்றான். தயங்க அப்படியே சுகாதான் பாக்குறான். என்ன பாக்குற? உன்னால எதுவும் பண்ண முடியாது, பார்க்க மட்டும்தான் முடியும். இல்ல வேணாம், எனக்கு அது பிடிக்கல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன சொல்லும் எப்படி சொல்ற? நான் உன்னை என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? இதுக்கே நீ இப்படி சொல்லிட்டேனா அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்? பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இதை விட்டுருங்க. பேபி பாய், விட்டுறதுக்கா உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தோம்? நீ பண்ண எல்லா தப்புக்கும் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல செல்லம். நீ பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு என்ன தெரியுமா? எங்க ஹயாங்கே உள்ள அனுப்புன, அதுக்கு எங்க ஹயாங் உனக்கு ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? சும்மா இல்லாம அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல ஒரு சைன் பண்ண பத்தியா, போடா கேனப்பழுகலான்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்க 6 பேருமே பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அடுத்து என்ன தெரியுமா? என்னோட லேப்டாப் எடுத்து அவனையும் பைத்தியக்கிற மாதிரி சுத்த வச்ச பத்தியா? பாவம் பிள்ளை, 1 மாசமா என் தம்பி தூங்கவே இல்லை. அவன் கண்ணெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு, கருவிலையுமே வந்துருச்சு.
அவன்லாம் பார்த்து மயங்காத பொண்ணே இல்ல தெரியுமா? ஆனா அவன் உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு தெரிஞ்சான். எங்கடா போயிட்ட, நீ மட்டும் சிக்கணும்னு உனக்கு அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியவே இந்த மாதிரி கதற விட்டுருக்க பார்த்தா. அதுக்கப்புறம் என் தம்பி ஜேக்கே, அவன் உன் மேல சும்மாவே ஒரு கண்ணுதான். நீ இவ்வளோ தப்பு பண்ணிட்டு போயிருக்க, அப்ப அவன் உன்னை என்ன வச்சு பண்ண போறானோ இந்த மாதிரி சொல்லும் போது தயாக்கு செம்ம அழுகையா இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான். ப்ளீஸ் விட்டுருங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், வேணாம் இப்படி சொல்லிட்டு போல அப்படியே அந்த கையெடுத்து கும்பிடுது. பேபி என்ன பேபி கையெடுத்துதான் கும்பிடுற? இந்த பாரு, நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது செல்லம். வேணா இப்ப கூட்டிட்டு போய் உன் கையில நான் ஒரு டிராக்கிங் டிவைஸ ஃபிக்ஸ் பண்ண போறோம். வேணா அதுக்கு நீ எங்கேயுமே எங்க கிட்ட இருந்து ஓடக்கூடாதுல, அதுக்குதான் இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடு. நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஓரோ ஹாஸ்பிட்டல்ல லைட்டா எறும்பு கடி மாதிரிதான் இருக்கும் சொல்லும். இந்த 2 வருஷத்துக்கு நீ எங்கேயுமே எங்கள்கிட்ட இருந்து போகவே முடியாது. அதுக்குதான் இந்த மாதிரி நம்ம சுகா சொல்லும் போது தயங்க தம்பி அழுதுட்டே பாக்குறான். இல்ல வேணாம் ப்ளீஸ், நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், வேணாம் இப்பெல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும் போது இப்ப அப்படியே சின்னதா சொல்றான். பேபி பாய், என்ன பேபி பாய், இதுக்கே எப்படின்னா வீட்டை விட்டு ஓடின காலுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? வா, உங்க உனக்காண்டியே நல்லா தங்க கம்பிய பழுக்க பழுக்க காய்ச்சி வச்சிருக்காங்க. காலைல நெக்ஸ்ட் அதுதான் உனக்கு ஒவ்வொரு பனிஷ்மெண்டா நாங்க கொடுக்குறோம். எப்போ ஒரு பனிஷ்மெண்ட் முடியுதோ அப்போ நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்டா சொல்லும். இப்படி சொல்லிட்டு நம்ம பிள்ளைதான் இப்போ ஒரு பிளேஸ் கொண்டு வந்திருக்காங்க. தயங்குதான் பயத்தோடய அப்படியே அந்த இடத்த சுத்தி பாக்குறான். அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பிளேஸ் பாக்குறதுக்கு ரொம்ப டார்க் சைட்ல இருக்கு. உள்ள அப்படியே பயத்திலே பாக்குது. என்ன பேபி பாய் பாக்குற இப்படி சொல்லிட்டு உங்க ஜேகப் தான் கிட்ட போறான். பேபி பாய், இது என் தம்பி சீனாவோட இடம் தான். பாத்தியா, ஃபுல்லா அவுட்புட்டும் பார்க்க பிளாக் சைட்ல இருக்குல்ல, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதடி செல்லம். என் தம்பி கண்டுபிடிச்ச டிவைஸ் தான். அதுதான் இப்போ உன் கையில நாங்க இப்ப இன்சர்ட் பண்ண போறோம். ஒண்ணும் கிடையாது, எறும்பு கடிச்ச மாதிரிதான் வலிக்கும். வேணா நீ எப்ப இங்க இருந்து ஓடி போனியோ அப்பவே என் தம்பி இதை ரெடி பண்ணிட்டான். என்ன செல்லம், நீ கட்டிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வா பண்ணிடலாம் இப்படி சொல்லிட்டு நம்ம தாயங்கோட கைதான் புடிச்சு இழுக்கிறான். தாயங்க அப்படியே பாக்குறான். இல்ல வேணாம், என் கைய விடுங்க. அவன் கைய புடிடா. இந்த மாதிரி ஜிமினா சொல்லும் போது நம்ம சுகாதான் அந்த கைய ரொம்ப டைட்டா பிடிக்கிறான். தயம் பாக்குறான். இல்ல வேணாம், எனக்கு பயமா இருக்கு, வேணாம் விட்டு எதுவும் பண்ணாதீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஜிமினாதான் ஒரு கன் மாதிரி கொண்டு வந்து அது அப்படியே தயங்கோட கையில தான் அப்படியே இது பண்றான். தப்புன்னு அடிக்கும் போது அது உள்ள போய் அப்படியே செட் ஆயிருது. தயங்க அவ்வளவுதான் வலி உயிர் போயிது. அவன் அப்படி கத்துறான். ரொம்ப வலிக்குது, எனக்கு வலிக்குது, வேணாம் கைய விட்டுருங்க விட்டுருங்க இந்த மாதிரி சொல்லிட்டு போய் அப்படியே மயங்கிருது. சரி ஓகேடா, இந்த ஸ்டோரியை நான் இங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் அடுத்து பார்த்து எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியலடா. வேணா எனக்கு வாயெல்லாம் ரொம்ப உளருது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்பலாம் எடுக்க மாட்டேன். நாளைக்கு 1 டே மட்டும் கேப் விட்டுட்டு அடுத்த நாள்லாம் ஸ்டோரி போட்டுடுறேன். சரிங்களா? சரி ஓகே, இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா. டாட்டா பாய் பாய்டா.